தற்போதைய அண்மை செய்தி. சென்னை, செங்கல்பட்டு உள்பட 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உள்பட 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முத்துக்குமார். சென்னை உள்பட 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எத்தனை நாள்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை உட்பட மொத்தம் 12 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று மதியம் சென்னை வானிலை மையத்தினுடைய அறிவிப்பின்படி வருகின்ற 16ஆம் தேதி வரை தமிழகத்துல ஒரு சில இடங்களும் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கான அந்த எந்தெந்த பகுதியில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பது என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, ஈரோடு, தென்காசி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்திற்கு மிதமான முதல் லேசான மழைக்கும், அதே போல திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, கடலூர் ஆகிய மாவட்டத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 7 மணி வரை 12 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கு அடுத்தபடியாக மேலும் 10 மணி வரை எந்தெந்த மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருக்க என்பது குறித்த அடுத்த கட்ட தகவல் என்பது இரவு 7 மணிக்கு வெளியாகும் என்பது தெரிவித்திருக்கிறது. வானிலை தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி முத்துக்குமார்.